Hey guys, welcome to day 4 of our JavaScript challenge. இன்னைக்கு இந்த வீடியோவில் JavaScript data types and operators பற்றி தான் பார்க்க போகிறோம். First, JavaScript data types. JavaScript data types என்னென்ன இருக்குது அப்படின்னா number, string, boolean, undefined, null, objects, array இது எல்லாமே JavaScript data types அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு நம்ம நம்பர் அசைன் பண்ணோம். இதான் வந்து நம்பர் டேட்டா டைப். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இது டெக்ஸ்ட் ஆர் கேரக்டர்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். டபுள் குவாட்ஸில் அசைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பூலியன் டேட்டா டைப். பூலியன் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுதான் இதோட வேல்யூ. ஒரு வேரியபிளுக்கு நம்ம எதுவுமே வேல்யூஸ் அசைன் பண்ணல அப்படின்னா அதுதான் அன்டிஃபைன்டு. நல்லுன்றது வந்துட்டு நல்லுன்ற ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். இது வந்து ஒரு எம்டி வேல்யூ. இது வந்து நல் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ன்றது வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இது கீ வேல்யூ பேர்ஸில் வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அரே வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். இதுதான் அரே டேட்டா டைப்பு. ஸோ இதுதான் வந்து JavaScript டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து JavaScript ஆப்ரேட்டர்ஸ். JavaScript ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன், லாஜிக்கல், அசைன்மெண்ட் இதெல்லாமே JavaScript ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதாவது கேல்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, ட்ரிபிள் ஈக்குவல் டு இது எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டபுள் ஈக்குவல் டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு அப்படின்றது வந்து ஜஸ்ட்டு வந்து வேல்யூஸை மட்டும்தான் வந்து செக் பண்ணும். அதே ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டோன்னா இப்போ 10 ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டு ஸ்ட்ரிங்கில் 10 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வேல்யூ வந்து ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் டேட்டா டைப் டிஃப்ரெண்ட். இது நம்பர், அது ஸ்ட்ரிங்கு. ஸோ இதுக்காக நம்ம ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா இப்போ வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸ்னாலுமே நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இது வந்து நம்ம கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10 நீங்கள் நான் போட்டிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு போட்டால் அவுட்புட் நமக்கு 15 வரும். அப்படி இல்லைனா ப்ளஸ் ஈக்குவல் டு 5 இப்படி நம்ம கொடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் 15 வரும். அதாவது ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் டேட்டா டைப்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்றது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. JavaScript லேர்ன் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.